Hi, hello, vanakkam. This is Jenny. Join with me always. The God's love story. ஸோ நம்ம தொடர்ந்து ஆழ்வார்களை பற்றி பேசிகிட்ருக்கோம். ஒரு ஆழ்வாரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம், திருமங்கை ஆழ்வார். இப்போ இந்த திருமங்கை ஆழ்வார் அப்படிங்கிறது அடுத்து தன்னுடைய பாசுரத்தில் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, தலைசங்காடு அப்படிங்கிற ஒரு பகுதியை குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது கண்ணார் கண்டபுரம் தன்னார் தாமரை கண் தலைசங் மேல் தலையுள் அப்படின்னு எழுதியிருக்கார். அதாவது தன்னார் தாமரை சூழ் தலைசங்கமதியே அப்படின்னு எழுதியிருக்காரு. என்ன அப்படின்னா, தலைசங்காடு அப்படிங்கிற ஒரு பகுதி மயிலாடுதுறை மாவட்டத்தில் தரங்கம்பாடி போகிற வழியில் இருக்குது. இந்த தலைசங்காடு பகுதி எதுக்காக இப்போ நான் குறிப்பிடுறேன் அப்படின்னா, வைணவத்தில் ரொம்ப குறிப்பிடப்பட்ட ஒரு பெருமாள் கோயில் அந்த இடத்துல இருக்குது. இந்த தலைசங்காடோட பெருமை என்ன அப்படின்னா, எதற்கு அந்த ஊர் பெயர் அப்படி வைத்தாங்க அப்படின்னா, பழங்காலத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் அவர்கள் வைக்கக்கூடிய பெயர்கள் அனைத்துமே அந்த ஊரை சார்ந்து அல்லது அந்த நிலத்தை சார்ந்து தான் பெயர் வைப்பார்கள். அதே போன்று இதற்கும் தலைசங்காடு அப்படிங்கிற பெயர் எதற்கு வந்தது அப்படின்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு இங்கே இருக்கக்கூடிய பூந்தோட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதில் அந்த பூக்கள், அதாவது சங்கு பூக்கள் அதிகமாக பூத்து குலுங்கும். அந்த பூக்களை பறித்து இறைவனுக்கு மலராக சூடுவதால் அதற்கு தலைசங்காடு அப்படிங்கிறது பெயர் வந்தது. அதாவது காடு போன்ற தோட்டம், அதில் விளையக்கூடிய சங்கு பூக்கள், அதனை பறித்து பெருமாளுக்கு மாலையாக சூடுவதால் தமிழர்கள் அல்லது முன்னோர்கள் அந்த பெயரை அந்த பகுதிக்கு வைத்தனர் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். தலைசங்காடு அப்படிங்கிற பகுதி, இந்த தலைசங்காடு பகுதியை தன்னுடைய பாசுரத்தில் பெரிய திருமொழியில் திருமங்கை ஆழ்வார் குறிப்பிட்டிருக்கிறார். இப்போ அதற்கும் அடுத்து நம்ம பார்க்க போடக்கூடிய இன்னொரு ஆழ்வார் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பொய்கை ஆழ்வார். இந்த பொய்கை ஆழ்வார் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தலைசங்காடுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த சங்கின் அம்சமாக பிறந்தவர் யார் அப்படின்னா பொய்கை ஆழ்வார். இந்த பொய்கை ஆழ்வாரை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, பாஞ்சன்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய அம்சம் பாஞ்சன்யம் அப்படின்னா சமஸ்கிருதத்தில் பாஞ்சன்யம், தூய தமிழில் சொன்னோம் அப்படின்னா சங்கின் வடிவம். சங்கின் அம்சமாக பிறந்ததனால் அவருக்கு பொய்கை ஆழ்வார் அப்படிங்கிற பெயர் உண்டு. இந்த பொய்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குளம், அதாவது பொற்றாமரை, தாமரை குளத்தில் பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய தாமரை குளத்தில் பிறந்ததனால் அவருக்கு பொய்கை ஆழ்வார் அப்படிங்கிறது பெயர். அதாவது அந்த பெருமாளுடைய கோயில் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொன்னதை செய்யக்கூடிய பெருமாள் அப்படிங்கிறது தான் கோயிலினுடைய பெயரை. அந்த குளத்தில் இருக்கக்கூடிய தாமரை குளத்தில் பிறந்ததனால் இவருக்கு பொய்கை ஆழ்வார் அப்படிங்கிற பெயர் வழங்கலாயிற்று. இந்த பொய்கை ஆழ்வார் இவருடைய இன்னும் 2 ஆழ்வார்கள் சேர்ந்திருக்கின்றார்கள். யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா, பேயாழ்வார், பூதத்தாழ்வார். இருவருமே வேறு வேறு. இந்த மூவருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இறைவனை தொடர்ந்து பாசுரம் பாடுறாங்க. ஆனால் ஒருவருக்கொருவர் அறிமுகம் இல்லாமல் எந்த ஒரு உரையாடலும் நிகழ்த்தாமல். ஆனால் இந்த மூவரையுமே இறைவன் என்ன பண்ணுறார் அப்படின்னா ஒன்று சேர்க்கிறார். அந்த கதையை பிறகு பார்ப்போம். இந்த பாஞ்சன்யம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, சங்கின் அம்சமாகவே பொய்கை ஆழ்வார் இருக்கிறார். ஏன் சங்குனா அவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு அம்சமா, ஆயுதமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆயுதம் தான். ஏன்னா நீங்கள் சிவனை வழிபடும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சிவன் பிறை மதியை தன்னுடைய நெற்றியில் வைத்திருப்பார். அதே மாதிரி முருகன் பார்த்தீங்க அப்படின்னா சேவல், அதை ஆயுதமாக வைத்திருப்பார்கள். இந்த மாதிரி இந்துக்கள் கடவுள் எல்லாமே ஒரு ஆயுதத்தை தனக்கு பின்னாடி வைத்திருப்பார்கள். திருமாலும் அதே போன்று தனது 6 கைகள் இருக்கு இல்லையா, 6 விரல்களிலும் 6 ஆயுதங்களை வைத்திருப்பார். அதில் ஒரு திருமால் வைத்திருக்கக்கூடிய 6 ஆயுதங்களில் ஒன்றாக கருதப்படுவது தான் சங்கு. இந்த சங்கு அப்படிங்கிறடைய வரலாற்றை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பாஞ்சன்யம் எப்படி உருவானது அப்படின்னா, கிருஷ்ணர் ஆதி காலத்தில் கிருஷ்ணர் வில்வித்தை கற்றுக்கிறதுக்காக பயிற்சி கூடங்களுக்கு செல்கிறார். கரெக்டாக? ஸோ அப்போ பயிற்சி கொடுக்குற முனிவர் யார் கேட்டிங்க அப்படின்னா, சாந்தீபனி அப்படிங்கிற ஒரு துறவி குரு அவருக்கு வில்வித்தை கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக் கொடுத்து பயிற்சி முடித்ததுக்கப்புறம் இந்த மாணவர் கேட்குறார் குருவிக்கிட்ட, குரு தட்சணையாக உங்களுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறார். அதற்கு உடனே அந்த குரு சொல்கிறார், என்னுடைய மகனை இந்த பாஞ்சன்யன் அப்படிங்கிற ஒரு அரக்கன், அதாவது கடல் நீருக்கு அடியில் இருக்கக்கூடிய அரக்கன். கடல் நீர் அப்படிங்கிறது எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அந்த கடல் நீருக்குள்ளார ஒரு அரக்கன் இருக்கிறார். அவருக்கு பெயர் பாஞ்சன்யன் அப்படின்னு பெயராம். அந்த பாஞ்சன்யன் என்ன பண்ணியிருக்காரு, இந்த குருவின் வில்வித்தை கற்றுக் கொடுக்குறாரு இல்லையா கிருஷ்ணருக்கு, அந்த குருவினுடைய மகனை கடத்தி கொண்டு போய் கடலுக்கு அடியில் வைத்திருக்கிறார். அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, நீ என்னிடத்தில்
மாணவனாக இருக்கும்போது என்னுடைய மகனை மீட்டு கொண்டு வா அப்படின்னு குரு வந்து தட்சணையாக கேட்கிறார். உடனே கிருஷ்ணரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கடலுக்கு அடியில் போய் அந்த பாஞ்சன்யன் அப்படிங்கிற அந்த அரக்கனை கொலை செய்வதற்காக, அதாவது கொலை அப்படின்னா இறைவன் அடக்குவதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, தீயவர்களை நல்வழிப்படுத்துவது, அந்த செயல்களில் கிருஷ்ணர் ஈடுபடும் போது அந்த தீயவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அழிய போகிற நேரம் அவனை என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவன் தன்னை மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறான். அப்போ அவனுடைய உடலை சாம்பலாக மாற்றி சங்கின் அம்சமாக திருமால் தன் கையிலேயே வைத்திருக்கிறார். அப்படிங்கிறது தான் இந்த பாஞ்சன்யன் அப்படிங்கிற அம்சம். அதாவது இந்த பாஞ்சன்ய அம்சத்தின் வடிவமாக யார் இருக்கிறார்? பொய்கை ஆழ்வார். அந்த பொய்கை ஆழ்வார் அந்த பாஞ்சன்யன் அப்படிங்கிற அரக்கனை கொன்று அவனுடைய சாம்பலை சங்காக உருவெடுத்து வைத்திருப்பதனால தான் திருமாலுக்கு எப்போதுமே திருமால் கையில் பார்த்தோம் அப்படின்னா அந்த சங்கினுடைய அம்சம் அப்படிங்கிறத அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். அதாவது அந்த அரக்கனை அடக்கி ஆளக்கூடிய தன்மை, அடக்கி விட்டார் அப்படிங்கிறது, வென்று விட்டார் அப்படிங்கிறது தான் திருமாலுடைய மகிமை. ஸோ இந்த அம்சத்தின் வடிவமாக தான் இந்த பொய்கை ஆழ்வார் அப்படிங்கிறவர் இருந்திருக்கிறார். இந்த பொய்கை ஆழ்வார் இவர் இயற்றிய பாடல்களை நம்ம திருவந்தாதி அப்படின்னு சொல்லுவோம். 100 பாடல்களாக இயற்றியிருக்கிறார். முதல் திருவந்தாதியை இயற்றியவர் பொய்கை ஆழ்வார், 2ஆம் திருவந்தாதி பூதத்தாழ்வார், 3ஆம் திருவந்தாதி பேயாழ்வார் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போ இந்த பஞ்சன்யன் அப்படிங்கிற அந்த அரக்கன் அந்த சங்கு உருவான விதத்தை நம்ம பார்த்தோம். இந்த சங்கின் அம்சமாக இன்றைய காலகட்டத்தில் மயிலாடுதுறையில் நீங்கள் இருக்கக்கூடிய இடம்தான் தலைசங்காடு அப்படிங்கிற பெருமாள் கோயில். அந்த பகுதிக்கு போனோம் அப்படின்னா அந்த பெருமாளை நம்ம வந்து வணங்கலாம். சரியா? ஸோ தொடர்ந்து அடுத்து பொய்கை ஆழ்வாரை பற்றி பேசுவோம். நன்றி.